தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்துறாங்க. 76 கல் குவாரிகளை ட்ரோன் மூலம் ஆய்வு. இவர் சாப்பிடக்கூடிய அரிசி என்னைக்கு தயார் பண்ணது என்ற ப்ரூஃப் இருக்கா? யார் செக் பண்ணது? ஒரு அரசு தவறு செய்யும் போது விமர்சனம் பண்ணுவது போல ஒரு அரசு நல்லது செஞ்சாலும் அதை பாராட்டணும். அந்த அடிப்படையில் டாக்டர் டி.கே. பிரபு கனிம வளத்துறை அமைச்சர், அவருடைய செயல் பாராட்டுக்குரியது. அவர் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராம எந்த நேரமும் ரைடு விட்டுக்கிட்டே இருக்காரு. 76 கல்குவாரிகளை ட்ரோன் மூலியமாக ஆய்வு செஞ்சு எந்தெந்த மைன்ஸ் எந்தெந்த மினரல்ஸ் பர்மிஷன் இல்லாம இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத லிஸ்ட் எடுத்து மொத்தம் 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூடி இருக்கிறார். எட்டு வருஷமா ரினிவல் பண்ணாம பல கல்குவாரிகள் கிரானைட்டை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. பொதுவாக இந்த கல்குவாரிகளுடைய கான்ட்ராக்டருங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு கட்சிக்கும் சுமூகமா போய் அவங்க டெண்டர் எடுக்கிறதும் அந்த பிசினஸ் உடைய மோட்டிவ்ல தான் செயல்படுவாங்க. இந்த டி.கே. பிரபுன்ற அமைச்சர் என்ன பண்றாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட் ரைட் பண்றாரு. தென்காசியிலேருந்து கேரளா போகக்கூடிய எல்லா செக் போஸ்டுகளையும் இவர் நேரடியாக போய் அந்த ரிஜிஸ்டர் எல்லாம் செக் பண்ணி அந்த வண்டியில என்ன போகுது, எவ்வளவு வெயிட் போகுது, எவ்வளவு டன்னேஜ் போகுன்றத ஆய்வு செஞ்சு பர்மிஷன் இல்லாத பட்சத்துல அந்த லாரிக்கு சீல் வச்சு கைது பண்றாங்க. இது வெறும் ஆரம்ப ஜோரா மட்டும் இல்லாம யார் யார் இல்லீகல் மைன்ஸை நடத்துறாங்க, யார் யார் கிரானைட்டை கடத்துறாங்க, இவங்களை எல்லாம் தொடர்ச்சியா இந்த அரசு கண்காணித்து சரியான முறையில தமிழகத்தினுடைய கனிம வளங்களை காப்பாற்றுவாரா இந்த பிரபு? ஒரு பக்கம் அமைச்சர் இந்த மாதிரி இருந்தா இன்னொரு அமைச்சர் என்ன பண்றாருன்னா போய் முறுக்கு ஆய்வு பண்றார். தாவேகாவுடைய இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பலகாரங்கள் விற்கக்கூடிய கடையில போய் என்ன ஆய்வு பண்றாருன்னா இருக்கக்கூடிய முறுக்கு பாக்கெட்டு, இருக்கக்கூடிய பர்பி பாக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது என்னைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, அந்த பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே டேட் இருக்கு, அந்த டேட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த விற்பனையாளர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இது அந்த டேட்டு போட்டிருக்கே அன்னைக்கு தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்களா அப்படின்றத யாரு ஆய்வு பண்ணா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி குறுக்கு கேள்வி கேட்கிறார். இப்போ இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க. 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? யாரு செக் பண்ணது? இது என்ன எப்படி இது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். பொதுவாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய அந்த அனுமதியில் பார்த்தீங்கன்னா இந்த FSSAI சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டிருப்பாங்க. அது கீழே என்னைக்கு எக்ஸ்பைரி, மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் இதை சாப்பிடலாம், இல்லை ஒரு வாரம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு குறியீடு அதில் இருக்கும். இதுக்கு மேலே அவங்க அங்கே போய் முறுக்கு புழியிற இடத்துல போயிட்டு என்னைக்கு மாவு பிசைஞ்சாங்க, என்னைக்கு முறுக்கு புழிஞ்சாங்க, என்னைக்கு கடாயில் விட்டாங்க அப்படின்றதையெல்லாம் யாருமே இது வரைக்கும் ஆய்வு பண்ணவும் முடியாது. இது எப்படி இருக்குன்னா, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குல்ல, அந்த அரிசி என்னைக்கு விளைச்சாங்க, என்னைக்கு அறுவடை பண்ணாங்க, அந்த அறுவடை பண்ணதுக்கு உண்டான பேட்ச் டேட் இருக்குதா, யார் அறுவடை பண்ணதை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குதர்க்கமான நகைச்சுவையாக இருக்கிறது. சமீபத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவதற்காக லைன்ல நின்று ஸ்பெஷல் தரிசனத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இவர்கிட்டயே 4000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ரமேஷ் தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களுக்கு சென்று தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அதை கண்டுபிடிச்சு அவரிடத்துல மன்னிப்பு கடிதம் கேட்டு வாங்கியிருக்காங்க. இதே மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஸ்ட்ரெச்சர் தள்ளக்கூடிய ஒரு ஊழியர், அவர் என்ன பண்ணாருன்னாக்கா நோயாளிகள் இடத்துல 10-20 சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அர்ச்சகரை பிடிச்சி வான் பண்ணி அவர்கிட்ட இருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியிருக்கிறாரு. ஆனா இதே ஒரு மற்றொரு துறை மருத்துவத்துறையில என்ன நடந்திருக்குன்னா, ஒரு அடிமட்ட ஸ்ட்ரெச்சர் தள்ளக்கூடிய ஒரு ஊழியர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, நோயாளிங்க கிட்ட 10 ரூபாவோ 20 ரூபாவோ தள்ளிட்டு போகிறதுக்கு ஏதாவது டீ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க.
இந்த இடத்துல நாம் என்ன பார்க்குறோம்னா, இவர் பார்ப்பனராக இருக்கிறாரு, அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். இந்த இடத்துல கோயிலுடைய அர்ச்சகர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டதுனால இவரிடத்துலேருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி விட்டுறதும், சாதாரண கடைநிலை ஊழியர் இடத்துல அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து வேலையை விட்டு தூக்குறதும் பார்த்தீங்கன்னா இதிலேயே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது அப்படின்றது நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. எது எப்படியோ வருங்காலத்தில் இந்த அமைச்சர்கள் எல்லாமே ஒரு சரியான ஒரு ஆட்சியையும் மக்களுக்கு நல்லது செய்யும் பட்சத்தில் எல்லா மக்களும் இந்த அரசை பாராட்ட செய்வார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.